இலங்கை அதிபர் தேர்தலில் 2 மணி நேரத்தில் 10% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், 2 மணி நேரத்தில் 10% விழுக்காடு என்பது சாதாரணமான ஒன்றா? அங்கு பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வாக்களித்து வருகின்றனரா? குறிப்பாக இலங்கை தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் வாக்குப்பதிவு என்பது எந்த அளவில் இருக்கிறது? கிட்டத்தட்ட 73 ஆண்டுகள் தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிக உன்னிப்பாக தற்போது நடைபெற்று வரக்கூடிய இலங்கை அதிபர் தேர்தலுக்கான நடைமுறை உலக நாடுகள் முழுவதுமே உற்றுநோக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருக்கிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2 மணி நேரத்தில் 10% வாக்குகளும் சற்று நேரத்திற்கு முன்னதாக இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய 25 மாவட்டங்களிலும் கணிசமாக 22% அளவுக்கு வாக்குப்பதிவுகள் நடந்திருப்பதாக இலங்கை தேர்தல் ஆணையக்குழு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை பார்க்கும்பொழுது மிக முக்கியமாக, ஏன்னா இலங்கை நாடு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியையும் அரசியல் நெருக்கடியும் சந்தித்ததற்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த தேர்தல், எனவே மிக முக்கியமாகவே இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக போட்டியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக 38 வேட்பாளர்கள் இலங்கை அதிபர் தேர்தலில் போட்டியில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, அதே போன்று தேசிய மக்கள் கட்சி தலைவர் அனுராக் குமார திசாநாயக் உள்ளிட்டவர்களும், முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேனுடைய மகன் நமல் ராஜபக்சே, தமிழர்களின் பொது வேட்பாளராக அரியநேந்திரன் உள்ளிட்டவர்கள் மிக முக்கிய வேட்பாளராக பார்க்கப்படுகிறார்கள். இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும், அதே போன்று புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, புதிய முதலீடுகள், இலங்கை நாட்டுக்கான புதிய முதலீடுகள் கொண்டு வருவது உள்ளிட்ட பல வாக்குறுதிகள் தேர்தலில் இருக்கக்கூடிய அதிபர் வேட்பாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக மும்முனை போட்டி, கடந்த கால வரலாற்றில் இருமுனை போட்டியாக மட்டுமே இருந்த இலங்கை அதிபர் தேர்தலில் இந்த முறை மும்முனை போட்டி நிலவுகிறது. ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாசா, அனுராக் குமார திசாநாயக் உள்ளிட்டவர்கள் பல வாக்குறுதிகளை இலங்கை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இலங்கை நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவதற்கான பல வாக்குறுதிகள் மக்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மிக முக்கியமாக 2022 பொருளாதார நெருக்கடி, இலங்கை மக்கள் அப்போதைய அதிபர் கோத்தபய ராஜபக்சேவுக்கு எதிராக நடத்திய பல போராட்டங்கள், தற்போது நடைபெறக்கூடிய இலங்கை அதிபர் தேர்தலில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் மக்கள் இருப்பதும், அது மட்டும் இல்லாமல் விலைவாசி உயர்வை குறைக்க வேண்டும், புதிய வேலை வாய்ப்புகள், தனிநபர்களுடைய வரி வருவாயை குறைக்க வேண்டும் போன்ற அம்சங்கள் எல்லாம் இலங்கை நாட்டில் பிரதானமாக பேசப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய இந்த தேர்தல் நிலவரத்தை பார்க்கும்பொழுது கடந்த காலங்களில் ஒப்பிடும்பொழுது, அதாவது இனவாதம் எதுவும் இல்லாமல் இந்த மும்முனை போட்டியில் இருக்கக்கூடிய 3 வேட்பாளர்களும் இலங்கையில் பிரதானமாக இருக்கக்கூடிய இடங்களாக தெற்கு மாகாணம், மத்திய மாகாணம், வடக்கு கிழக்கு தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் என பரவலாகவே பரப்புரையில் அவர்கள் ஈடுபட்டார்கள். எனவே இந்த வாக்குறுதிகள் வாக்காளர்களிடையே மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு அம்சமாகவும் இருக்கிறது. வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாலை 4 மணி அளவில் வாக்குப்பதிவு முடிவதற்கான ஏற்பாடுகளும் இருக்கிறது. தற்போது தொலைபேசியில் நம்முடன் ஃபெடரல் மூத்த பத்திரிகையாளர் நாராயணசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசும். சார் வணக்கம். வணக்கம்ப்பா. 2022 பொருளாதார இழப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு, இலங்கை நாட்டில் ஒரு பெரும் நெருக்கடி ஏற்பட்டதுக்கு பிறகு இந்த அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் போன்ற இந்த கோரிக்கைகளாக மிக முக்கியமாக இந்த தேர்தலில் எதிரொலிச்சிருக்கு. மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இந்த வாக்குப்பதிவு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அங்க இருக்கிற மக்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான தலைவலி என்ன பாத்தீங்கன்னா பொருளாதார நீதி, எக்கனாமிக் பாலிசிஸ். ஏன்னா அங்க இருக்கிற இன்ஃபிளேஷன், அங்க இருக்கிற காய்கறி விலை, அங்க இருக்கிற சாப்பாடு விலை, வேலை இல்லாத வாய்ப்புகள், சான்சஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்க இருக்கிற மக்களுக்கு பொதுவாக இப்போ மெயின் இஷ்யூஸா இருக்கு. அப்படி பார்க்கும்போது அவங்க யாருக்கு ஓட்டு போட போறாங்க, யாரு ஜெயிக்க போறாங்க, அது யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க எந்த மாதிரி எக்கனாமிக் பாலிசிஸ், பொருளாதார பாலிசிஸ் அவங்க வைப்பாங்க, அதுதான் இப்போ முக்கியமான இஷ்யூ ஸ்ரீலங்காவோட எலெக்ஷன்ல.
இலங்கை அதிபர் தேர்தலில் இதுவரை இல்லாத அளவுக்கு 38 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாக்குறுதிகள் அதிக அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த 5 ஆண்டுகளில் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான சாத்தியங்கள் என்ன அப்படின்றது சொல்லாமல் இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக வந்து சீனா கிட்ட கடந்த ஆண்டுகளில் பல மில்லியன் கடன்கள் வந்து இலங்கை அரசு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதையெல்லாம் அடைப்பதற்கு வரக்கூடிய புதிய அதிபருக்கான சவால்கள் என்ன? இப்போ இருக்கக்கூடிய அந்த மும்முனை போட்டியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய அந்த வாக்குறுதிகளை எப்படி பார்க்கலாம்? இது பாருங்க, நம்ம இந்தியாவையும் பார்த்துருக்கோம். ஒரு எலெக்ஷன் போது, ஒரு தேர்தல் போது அந்த அந்த கேண்டிடேட்ஸ் அவங்க பேசுறது அது ஒரு பக்கம். ஆனா அவங்க பவர்ல வந்தப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண வேண்டி இருக்கும், அது வேற விஷயம். நீ இப்போ 38 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. அந்த 38 பேர்ல நீங்க கண்டிப்பா ஒரு 30 பேர் ஜோக்கர்ஸா சொல்லலாம். அவங்களுக்கு சான்ஸே கிடையாது. 35 பேருக்கு சான்ஸே கிடையாது. அதுல 3 பேர் தான் முக்கியம். நீங்க 3 பேர் எடுத்தீங்க, அது கரெக்டா எடுத்தீங்க. அதுல இருந்து ஒருத்தர் தான் ஜெயிப்பாரு. அது ஸ்ட்ரெயிட்டா ஒரே ரவுண்ட்ல ஜெயிப்பாரா அல்லது செகண்ட் ரவுண்டு கவுண்டிங் இருக்குமா இல்லையா தெரியாது. ஆனா முக்கியமான கேள்வி, அவங்க வந்து எந்த மாதிரி பாலிசிஸ் ஃபாலோ பண்றாங்க. இது வந்து ரணில் விக்ரமசிங்கே ஒண்டிதான் நம்மளுக்கு கரெக்டா தெரியும். ஏன்னா அவர் இப்ப ஜனாதிபதியா இருக்கிறார். போன 2 வருஷமா ஜனாதிபதியா இருக்கிறார். அவர் வந்து நிறைய பாலிசிஸ், நிறைய டிசிஷன்ஸ் எடுத்தாங்க. அதுல ஸ்ரீலங்கன் மக்களுக்கு அட்வான்டேஜஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனா மத்த 2 பேர், சஜித் பிரேமதாசா, அனுராக் திஸ்நாயக், இவங்க எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன மாதிரி எக்கனாமிக் பாலிசிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, இது அவங்க பவர்ல வர வரைக்கும் யாராலையும் கண்டிப்பா சொல்ல முடியாது. இலங்கையில் பொறுத்த வரைக்கும் இலங்கை தமிழர்கள், மலையக தமிழர்கள் என 15% பேர் இருக்கிறாங்க. ஏற்கனவே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பொது வேட்பாளராக அரியேந்திரன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். தற்போது மும்முனை போட்டியில் 3 வேட்பாளர்களும் இருக்கிறாங்க. தமிழர்களுக்கான அதிகார பகிர்வை உறுதி செய்யணும் தொடர் கோரிக்கையில் இருக்கு. இது வரக்கூடிய காலகட்டத்தில் சாத்தியமாவதற்கான வாய்ப்பு இருக்குமா? தமிழர்கள் என்ன நினைப்பாங்க சார்? என்ன மன்னிக்கணும், எனக்கு தெரிஞ்ச மட்டும் அந்த தமிழ் கேண்டிடேட்னு சொல்றவருக்கு சான்ஸே கிடையாது. அவருக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்கிறதோ அந்த ஓட்டு எல்லாம் வேஸ்ட். ஏன்னா இந்த சமயத்துல நம்ம பாக்குறது ஸ்ரீலங்காவோட நேஷனல் எலெக்ஷன். அந்த நேஷனல் எலெக்ஷன்ல யாரு ஜெயிக்க முடியும், யாரு ஜெயிக்க முடியாது. இப்ப நம்ம தான் சொன்னோம், அந்த ஒரு 38 பேர் இருக்காங்க, அதுல ஒரு 30 பேர் இந்த ஜோக்கர்னு சொன்னோம். அந்த ஜோக்கர்ஸ்ல நீங்க அந்த தமிழ் கேண்டிடேட் போடலாம். ஏன்னா இவங்களால ஜெயிக்க முடியாது. ஆனா நிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. ஏன் நான் நிக்கிறோம்னா அவர் நிக்கிறாங்க, அவர் நிக்கிறாங்க. தமிழ் பேசும் மக்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு இப்போ மெயின் ப்ராப்ளம் வந்து எக்கனாமிக் ப்ராப்ளம். இத மற்ற எல்லா ப்ராப்ளமும் இப்போ சப்சிடிய ப்ராப்ளமா ஆயிடுது. எந்த அரசாங்கம் புதுசா வரதோ அந்த அரசாங்கத்தை அந்த புது ராஷ்டிரபதி, புது ஜனாதிபதி, புது பிரசிடென்ட், அவங்க எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் டிசைட் பண்ணோம் எத்னிக் இஷ்யூஸ எந்த மாதிரி டீல் பண்ணோம், எந்த மாதிரி டீல் பண்ணக்கூடாதுன்னு. இந்த சமயத்துல ஐ டோன்ட் திங்க் எனிவன் கேன் சே என்ன நடக்க போறதுன்னு. தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலும், அதாவது கடந்த காலத்தை ஒப்பிடும்பொழுது இனவாதம் இல்லாமல் தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலும் இந்த 3 பேரும் ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாசா, அனுராக் குமார திசாநாயக் உள்ளிட்டவர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் பரப்புரையெல்லாம் பண்ணாங்க. ஈவன் வந்து தமிழில் போஸ்டர், இது போன்ற பல கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியும் அவங்க வந்து மேற்கொண்டாங்க. வரக்கூடிய புதிய அதிபர் தமிழர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கான சாத்தியம் இருக்குமா சார்? எனக்கு தெரிஞ்ச மட்டும் வடக்கு கிழக்கு மாவட்டத்துல, அதாவது நார்த் ஈஸ்ட்ல கண்டிப்பாக மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்து ரணில் விக்ரமசிங்கே அல்லது சஜித் பிரேமதாசா, இவங்க 2 பேருக்கு தான் முக்காவாசி மெஜாரிட்டி தமிழ் ஓட்ஸ் கிடைக்கும். ஏன்னா அங்க இருக்கிற மக்களுக்கும் புரிஞ்சிருக்கு, இப்போ நம்ம வந்து இந்த நேஷனல் இஷ்யூல தான் நம்ம ஈடுபடணும். அதுல ஈடுபட்டாதான் நம்மளுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. நம்ம சும்மா தனியா உட்காந்துட்டு ஒரு மூலையில உட்காந்துட்டு நாங்க தமிழர் தான் ஓட் போடுவோம், தமிழர் தான் வெள்ளை வைப்போம், அப்படி வச்சீங்கன்னா ஒன்றும் நடக்காது. கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நார்த் ஈஸ்ட்ல இஷ்யூஸ் இருக்குன்னு. அவங்க அரசாங்கம்
ஃபார்ம் பண்ற வரைக்கும் நம்ம கரெக்டா சொல்ல முடியாது என்ன நடக்கும்னு. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். தொடர்ந்து 25 மாவட்டங்களிலும் இலங்கையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு இலங்கை தேர்தல் ஆணையம் அதற்கான நடவடிக்கையும், சர்வதேச பார்வையாளர்கள் நடைபெற்று வரக்கூடிய வாக்குப்பதிவை கண்காணிப்பு செய்ய இலங்கைக்கும் வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இது தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. இனி நீங்கள் தொடரலாம் பாலா. இலங்கை அதிபர் தேர்தலில் தற்போதைய வாக்குப்பதிவு நிலவரம், யார் அதிபராக வாய்ப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து கலந்துரையாடினீர்கள். தங்களுடைய கலந்துரையாடலுக்கு நன்றி ராஜ்குமார்.